ஈசன் அளித்த வெள்ளை யானையின் மீதேறி சுந்தரமூர்த்தி நாயனாரும் வெள்ளைக் குதிரை மீதேறி சேரமான் பெருமான் நாயனாரும் தங்கள் பிறவியை முடித்துக்கொண்டு வான்வழியே திருக்கயிலைக்குச் சென்றார்கள். அப்போது திருக்கோவலூரில் உள்ள விநாயகர் திருக்கோயிலில் கணபதியை பூஜித்துக் கொண்டிருந்தார் ஔவையார். இருவரும் கயிலைக்குச் செல்வதைக் கண்ட ஔவையாருக்கும் திருக்கயிலைக்குச் செல்லும் ஆவல் எழுந்தது. கயிலைக்குச் செல்ல வேண்டும் என்ற தமது விருப்பத்தை பிரார்த்தனையாக்கி விநாயகருக்கு துதிப்பாடல் ஒன்றையும் சமர்ப்பித்தார். அதுவே விநாயகர் அகவல். இந்த பாடலை அவர் பாடி முடித்ததும் ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. ஔவையின் பூஜையாலும் பாடலாலும் மகிழ்ந்த விநாயகர் தன் துதிக்கையால் அவரை தூக்கி ஒரே க்ஷணத்தில் கயிலையில் சேர்த்தார். அதன் பிறகே சுந்தரரும் சேரமான் பெருமானும் கயிலைக்கு வந்து சேர்ந்தார்கள். இருவரும் இது எப்படி சாத்தியம் என்று வினவ, அதற்கு ஔவையார், மதுரமொழி நலுமையாள் புதல்வன் மலர்ப்பதத்தை முதிர நினைய வல்லார்க்கரிதோ முகில்போன் முழங்கி அதிர நடந்தும் யானையும் தேரும் அதன் பின்வருங் குதிரையும் காதங்கிழவியும் காதங்குல மன்னரே என்றாராம். அதாவது மதுரமொழி கொண்ட ஊமையின் புதல்வனான விநாயகரை துதித்ததால் அவரருளாலேயே யானைக்கும் குதிரைக்கும் முன்பாகவே என்னால் கயிலையை வந்தடைய முடிந்தது என்றார். ஔவையின் விருப்பத்தை சடுதியில் நிறைவேற்றிய விநாயகப் பெருமான் இந்த பாடலை பொருள் உணர்ந்து பாடுபவருக்கு எல்லாவித விருப்பங்களையும் நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை. இதோ அந்த பாடல். சீதக்களபச் செந்தா மறைப்பூம் பாதச் சிலம்பு பலிசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழக்கு எரிப்ப பேழை வயிறும் பெரும்பாரக் கோடும் வேழ முகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்ற வாயும் நாலிரு புயமும் 3 கண்ணும் மும்மதச் சுவடும் 2 செவியும் இலங்கு பொன் முடியும் திரண்டமுப்புரிநூல் திகழ்வொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞ் ஞான அற்புதம் நின்ற கற்பக்களிரே முப்பழம் நுகரும் மூஷிக வாகன. இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டித் தாயாய் எனக்குத்தான் எழுந்து அருளி மாயாப் பிறவி மயக்க மறுத்துத் திருந்திய முதலைந்தெழுத்தும் தெளிவாய்ப் பொருந்தவே வந்தென் உளந்தனில் புகுந்து குருவடி வாகிக் குவலையன் தன்னில் திருவடி வைத்துத் திறம் இது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தெனக் கருளிக் கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதெனக் கருளிக் கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடித்து தலமுறு 4 தந்தெனக் கருளி மலமுறு 3 மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒருமன் திறத்தால் ஐம்புலக் கதவை அடைப்பதுங் காட்டி ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்திப் பேச்சுரை அறுத்தே இடைபிங் கலையின் எழுத்தறிவித்துக் கடையில் சுழிமுனைக் கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தூணின் 4 பாம்பின் நாவில் உணர்த்திக் குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் 8 நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டிச் சண்முக தூலமும் சதுர்முக சூட்சமும் என்முகமாக இனிதெனக்கு அருளிப் புரியட்ட காயம் புலப்பட எனக்குத் தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபாலவாயில் காட்டி இருத்தி முத்தி இனிதெனக்கு அருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி 2 ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தியின் செவியில் எல்லையில்லா ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டிச் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டிச் சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்க் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்திக் கூடுமைத் தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலை அறிவித்துத் தத்துவ நிலையைத் தந்தெனை ஆண்ட வித்தக விநாயக விரைகழல் சரணே. பாடலின் எளிய விளக்கம். அகவல் என்றால் அழைத்தல் என்று பொருள். விநாயகர் அகவல் என்னும் இப்பாடல் விநாயகப் பெருமானின் அருள் வேண்டி அழைத்துப் போற்றித் துதிக்க ஆசிரியப்பாவில் இயற்றப்பட்டது. விநாயகப் பெருமானை பல்வேறாகத் துதித்து அவரது பெருமைகளைப் போற்றி வியக்கும் இந்த பாடல் வெறும் ஸ்தோத்திர பாடலாக மட்டுமின்றி ஞானத்தை விளக்கும் சாஸ்திரப் பாடலாகவும் இருப்பது சிறப்பு. அளவில்லாத ஆனந்தத்தை அளித்து துன்பங்கள் அகற்றி அருள் வழிகாட்டி உள்ளும் புறமும் ஈசனைக் காட்டி அருள்பவன் விநாயகன். அளவில்லாத ஞானத்தை உள்ளேயே காட்டி உண்மையான தொண்டர்களுடன் நம்மைச் சேர்த்து உண்மையான பொருளை நம் நெஞ்சிலே அறிவித்து நம்மை ஆட்கொண்ட ஞான வடிவான விநாயகப் பெருமானே பரிமள சுகந்தமான உமது பாதார விந்தங்களுக்கு சரணம் என்கிறது இந்த பாடல்.